குலதெய்வம் இருக்கு, போய் நம்ம வந்து பூஜை பண்றோம், பரிகாரம் பண்றோம், எல்லாம் செய்றோம். இப்போ குலதெய்வமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்குலாம் என்னதான் செய்யணும் மேம்? உங்களுக்கு எது சொல்கிறாங்க, பெண் சாபம் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து பெண் அழுதாலோ கஷ்டப்பட்டாலோ சாமி கூட தள்ளி நிற்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணை வந்து நம்ம நல்லபடியாக வச்சுக்கிட்டோம்னா மட்டும்தாங்க. இந்த ஊராம்பளையை ஊட்டி வளர்த்தா தாம்பளை தானாக வளரும்னு சொல்லுவாங்க. அந்த ஊராம்பளைங்கிறது பக்கத்து வீட்டு குழந்தை கிடையாதுங்க. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வர மனைவி தான் வந்து ஜென்ஸ் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க பார்த்தீங்களா, அந்த ஊராம்பளையை ஊட்டி வளர்த்தா தாம்பத்த புள்ள வந்து போகிற இடத்துல நல்லா வளருன்னுவாங்க. நம்ம எல்லா ஆட்டத்தில் ஆடிலாம் முடிச்சுட்டு நம்ம புள்ள போய் போனோம் நல்லா வாழ்ந்தால் மட்டும் போதும்னு நினச்சா முடியுமா? இப்போ திருப்பூர்லாம் அந்த அனனியங்கிற புள்ள பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சீக்கிரமாக இறந்துறாங்க. எவ்வளோ பணம் சொத்து இருந்தாலும் கிரகங்கள் தன்னோட வேலையை கண்டிப்பாக செய்யும். அந்த வீட்டில் அதே மாதிரி வாழ வந்த பெண்ணு அதே டைமில் இறந்துருப்பாங்க. இது நம்ம அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம பாஸ்ட் கர்மாவோட கனெக்ட் ஆகிக்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம எப்படி வாழ்கிற காலத்தில் யாருக்கும் தொல்லை கொடுக்காம என்ன சொல்லுவாங்கல்ல, உபத்திரம் பண்ணாமல் இருந்தாலே இப்போது உபயோகமாக இருக்கிறோமோ இல்லையோ, உபத்திரம் பண்ணாமல் இருந்தால் நல்லது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அடிச்சு பிடிச்சி ஆடி ஓடி எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒன்றுமே இல்லை, எதுக்காக ஓடுறேன்னு தெரியும். பட் ஆனால் நம்ம சர்வே பண்ணி ஆகணும், இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் ஒருத்தவங்களை அழிச்சு இன்னொருத்தவங்களை சர்வே பண்ணுறது, ஆனால் மற்றவங்களை காயப்படுத்துறதோ, மற்றவங்க மேலே வீண் பழி போடுறதோ, கெட்ட வார்த்தை பேசுகிறதோ, முன்னப்பினே தெரியாதவங்களை பற்றி என்னென்ன தெரியாமல் பேசுகிறதும் பழிப்பாவத்துக்கு உட்பட்டது. மொத்தத்தில் வந்து அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு ஆன்மீகம். இப்போது எல்லாம் சொல்லுவாங்க, இந்த கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணுற பால் அதெல்லாம் இருந்தால் இல்லாதப்பட்டவங்களுக்கு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி. இல்லாதப்பட்டவங்களுக்கு எங்கே இருந்தால் அந்த பால் போய் சேரும். பட் இவ்வளோ பிரச்சனை நடந்தும் நம்ம நாடு நம்ம இவ்வளோ தூரத்துக்கு நம்ம சேஃப் ஜோனாக இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த சாமிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆன்மீகத்துக்கு உருவேற்றி வைக்கிறோம். எந்த விஷயமும் சும்மா உருவேற்ற முடியாதுல்ல. வீட்டில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, குழந்தை இருக்குன்னா அதுக்கு அழகாக தலை சிவி பவுடர் பூசி பொட்டு வச்சு நம்ம அழகுப்படுத்துகிற மாதிரி எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம முறையாக பண்ணுறோமோ அது எல்லாமே முறையாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஆன்மீக பூமி நம்மளோடது. அதுக்கே நம்ம பெரிய கிஃப்டட் நம்ம பண்ணியிருக்கணும். சரிங்களா? அந்த ஆன்மீக விஷயத்தை கடைப்பிடிங்க. உங்களுக்கு ஆன்மீகத்தில் விருப்பம் இல்லையா, அமைதியே இருங்க. போய் நீங்கள் கும்பிட்றவங்களையும் நீங்கள் கெடுக்க வேண்டாம். நீங்கள் யாரையுமே எந்த விஷயத்துக்கும் வற்புறுத்த வேண்டாம். எந்த வரலாறையும் தப்பு பேச வேண்டாம். யாரும் எதையும் போய் பார்க்கல. உனக்கு தெரிஞ்ச வரலாறு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியாது. அப்போ அது ஏன் நம்ம போய் மற்றவங்களை ஹேர்ட் பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம்.